பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்க, இப்போது ஒரு திருப்பம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் ஒரு அதிருப்தி எம்எல்ஏ. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர நேரலில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அனுஷா. அவரோடு இது குறித்து பேசலாம். வணக்கம் அனுஷா. வணக்கம் தாஸ். அனுஷா, அந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உள்கட்சியில் எழுந்துள்ள எதிர்ப்பு, குறிப்பாக அந்த அதிருப்தி எம்எல்ஏ எழுந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் குறித்து சொல்லுங்க அனுஷா. கண்டிப்பாக தாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்த கட்சியில் பின்னி அப்படிங்கிறவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே பல குற்றச்சாட்டுகளை அடக்கியிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டே அவருடைய தலைவரான கெஜ்ரிவாலை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பொய்யார், ஒரு லையர். அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை, தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே அவர் நிறைவேற்றலை. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸில் காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, எந்த ஒரு பதவியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க மீது எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கெஜ்ரிவாலுடைய ஒரு வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இந்த வாக்குறுதி எதுவுமே அவர் பண்ணலை. ஷீலா தீக்ஷித்தோட ஆட்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர் எடுக்கலை. அது போக மின்சார கட்டணத்துக்காக அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு 400 மெகாவாட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் பாதி கவர்மெண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. அது ஏன் இன்னும் பண்ணலை? அது போக இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு 51 வயது பெண்ணை டென்மார்க் நகர பெண்ணை ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இவர் தடுக்க முடியலையா இவரால்? இதுக்கு முன்னாடி நடந்ததை இனிமேல் நான் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் இல்லையா, இவரால் இதை ஏன் பண்ண முடியலை? இந்த மாதிரி ஏன் இவர் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று? இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் இதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையே தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கும் இவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ இதை பற்றின இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியை பற்றின ஒரு உண்மைகளையும் அதோடைய இதெல்லாம் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன். வர வியாழக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் அப்படி சொல்லியிருக்காரு. போன வியாழக்கிழமை நடந்த மீட்டிங்கில். அது போக 27ஆம் தேதிக்குள்ளே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாட்டி அதிலிருந்து ஜந்தர் மந்தர் பகுதியில், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவிச்சிருக்கிறாரு தாஸ். அனுஷா, இந்த அதிருப்தி எம்எல்ஏ வினோத் பின்னியின் குற்றச்சாட்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் பதில் என்பது என்ன? கண்டிப்பா தாஸ், இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பின்னி தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனேயேவும் இப்ப பின்னி என்ன கேட்டிருக்காரு, அவர் எம்எல்ஏவான ஒரு செலக்ட் ஆனவர், ஒருத்தர் ஜெயிச்சவர், தனக்கும் அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கிட்ட கேட்டார். நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டோம். அந்த ஒரு கோபமும் கூட இப்போ நடக்க போகிற லோக்சபா தேர்தலில் 2014 நடக்கக்கூடிய ஒரு லோக்சபா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. நாங்கள் அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புலேருந்து அவரை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை. ஆனால் எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய கரண்டாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாரும் அதில் போட்டியிட வேணாம், புதுசாக வர்றவங்க யாருக்காவது நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த கட்சியினுடைய எங்களுடைய மேலிடம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுனால பின்னி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் மறுத்தனால அதற்காக கோபம் அடைஞ்சு அவர் இந்த மாதிரி எங்கள் மேலே ஒரு புகார், ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. ஆக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், பின்னி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் விட நம்ம ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆம் ஆத்மி கட்சி, எங்களுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட பதிலாக இருக்கு தாஸ். அனுஷா, அதாவது முன்னர் இருந்த கட்சிகள் நடைபெற்ற ஊழல்கள், கோஷ்டி மோதல்கள் போன்றவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த புதிதாக இந்த ஆம் ஆத்மி கட்சியை மிகப்பெரிய அளவில் அமர வைத்தார்கள் டெல்லி வேட்பாளர்கள், டெல்லி மக்கள். அந்த ஒரு இடத்தில், அதாவது ஆட்சியில் அமர்ந்த மிக குறுகிய நாட்களிலேயே தொடர்ந்து கொண்டே இருக்கும் புகார்கள், அறிக்கைகள், போராட்டங்கள் போன்ற விஷயங்கள், இதை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க அனுஷியா? கண்டிப்பா தாஸ், இது ஒரு நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்தாலே எதிர்கட்சியினரோ இல்லை மற்ற அவங்களுக்கு வேண்டாதவங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லதே செஞ்சால் கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். எந்த இடத்துல இப்போ டெல்லியிலன்னு இல்லை, எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதுவும் அது கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே உள்ள எல்லா தரப்பு மக்கள் கிட்டக்கையும் எல்லா தரப்பு கட்சியினர்கிட்டையுமே என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது?
எப்போ இவர் தப்பு பண்ணுவார் அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதனால தான் இந்த மாதிரிலாம் எங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு இதாக இருக்குது. மக்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும், சில பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ ஒரு ஜனநாயக முறையை வந்து கண்டிப்பாக வந்து இவர் கொஞ்சமாவது குறைச்சிக்கிறணும். இவர் என்ன சொல்லியிருக்காரு, கெஜ்ரிவாலுடைய கொள்கை என்ன அப்படின்னா, எங்கள் கட்சிக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது, எதையுமே வந்து சாத்தப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகள் கிடையாது, எல்லாமே ஒரு திறந்த வெளியான ஒரு முடிவுகளாக தான் இருக்கும், கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட அறிவிப்பாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இது ஓகே, பட் இப்போ ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கட்சியோட தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அந்த ஒரு இது இருக்கணும், கெத்து இருக்கணும். அதனால இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக முறையை மறுபடியும் கடைபிடிச்சாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. கண்டிப்பாக அந்த ஒரு தலைவர் போஸ்ட்டுக்குன்னு உரிய ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது தாஸ். கண்டிப்பாக அனிஷா, அதாவது ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏ வினோத் பின்னி தற்போது எழுப்பியிருக்கும் புதிய குற்றச்சாட்டு குறித்து நீங்கள் வழங்கிய பல்வேறு தகவல்களுக்கு நன்றி அனிஷா. நன்றி தாஸ்.